ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தர் வளரும்போது, ஒரு படைப்பு வளரும்போது அது நாமளே வளர்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் பைசன் திரைப்படத்தோட வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகுது. ஸோ எங்கேருந்து வேணாலும் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகுது. டீட்டெயிலாக பேச போகிறோம். என்ன சாதனை படைத்திருக்கு. ரியலி இந்த ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கல. அதாவது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஃப்ரைடே நைட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இந்த திரைப்படம் சாட்டர்டே சண்டே முடியும் போது 50 கோடி 53லேருந்து 55 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் ஃப்ரைடேவே சொல்லியிருப்பேன். இன்னைக்கு மார்னிங்கில் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இந்த திரைப்படம் 55 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிடுச்சுன்னு இன்னைக்கு மார்னிங் சொல்லியிருப்பேன். கரெக்டாக படக்குள்ள இன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு ஒரு அஃபிஷியலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் 55 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நான் சொன்ன கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பேர் கேட்குற விஷயம், திரையரங்குகள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறீங்க. எஸ், திரையரங்குகள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பைசன் திரைப்படத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி ரொம்ப கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும்னு நினச்ச விஷயம் திங்கட்கிழமை வசூல் தான். ஸோ இந்த திரைப்படம் நான் யோசிச்சு வச்சது என்னன்னா, ஓகே சாட்டர்டே அண்ட் சண்டே ஒரு டீசெண்டான வசூல் 55 கோடி ரூபாய் பண்ணும். அதுக்கப்புறமா ஆஃபீஸாக வசூல் டவுன் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைத்தேன். ஆனால் என்னையே ஆச்சரியப்பட வைத்து விட்டது பைசன் திரைப்படம். மண்டேவும் இந்த திரைப்படத்தோட வசூல் சண்டே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான வசூல் இருக்குது. இதுக்கான காரணம் நான் என்னென்ன காரணம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. சில மாவட்டங்களில் ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் இருப்பதால் சில மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. அதனால் மேபி இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதுவுமே கரெக்டாக இதனால தான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லவே முடியாது. இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் வந்தாலுமே மக்கள் படத்தை மக்களுக்கு படம் பிடித்திருக்கணும். அப்போ தான் படத்தை போய் பார்ப்பாங்க. பைசன் திரைப்படத்தை அந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடித்து போயிருக்கு. ஒரு புரட்சிகரமான திரைப்படமாக இருப்பதால் தான் மண்டேவும் இந்த திரைப்படத்தோட வசூல் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. மண்டே இந்த திரைப்படம் 7 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஜூ திரைப்படத்தை விட கம்மி தான். ஏன்னா ஜூ திரைப்படம் சண்டேவே டவுன் ஆகிவிட்டது. சண்டேவே 7 கோடி தான் பண்ணியிருந்தது. மண்டே வெறும் 4 கோடி தான் பண்ணியிருக்கு. ஆனால் நீங்கள் பைசன் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சண்டே இந்த திரைப்படம் 8 கோடியும், அதுக்கப்புறம் மண்டே இந்த திரைப்படத்தோட வசூல் 7 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. ஸோ வசூல் ஒரு ஸ்டாண்டர்டான வசூல். முக்கியமாக ஜூ திரைப்படத்தை விட அதிகமாக பண்ணியிருக்கு. ரியலி கூஸ் பம்ஸான மூமெண்ட்ஸ் தான். முக்கியமாக இன்னைக்கு மண்டே நைட்டு, நாளைக்கு மண்டே விட டிக்கெட் புக்கிங் ரொம்ப அதிகமாக இருக்குது டியூஸ்டே. இதுக்கான காரணம் என்னன்னா, பிரைம் சிட்டியான சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் திருச்சியில் புக்கிங் சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் ரீசனாக வச்சு தான் இந்த திரைப்படத்தோட வசூல் மண்டே விட டியூஸ்டே அதிகமாகும். ஓப்பனாக சொல்கிறேன், வரலாற்றில் எந்த திரைப்படத்திற்கும் இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தது கிடையாது. முக்கியமாக வீக் டேஸில் இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு எந்த திரைப்படத்தும் கொடுத்தது கிடையாது. பைசன் திரைப்படத்துக்கு அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வசூலும் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு தான் இருக்குது. எப்பயும் சொல்கிறேன், இந்த திரைப்படம் கண்டிப்பாக 100 கோடியை கிராஸ் ஆக போகிறது. இன்னும் 2 வாரத்தில் இந்த திரைப்படத்தோட வசூல் 100 கோடி அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வரும். ஸோ இந்த ஒரு வசூல் தமிழகத்தில் மட்டுமே கலெக்ஷன் பண்ண வசூலான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஓவர்சீஸ் எல்லாம் சேர்த்து தான் 55 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 55 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த வசூல் மண்டே வசூல் இன்க்ளூட் ஆகலை. மண்டே வசூல் இன்க்ளூட் பண்ணால் இந்த திரைப்படம் 62 கோடி ரூபாய் வரைக்குமே கலெக்ஷன், 62லேருந்து 63 கோடி ரூபாய் சம்திங் கலெக்ஷன் பண்ணியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்த நாட்களும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக போகிறது. மிக விரைவில் 100 கோடி ரூபாய் வசூல் பைசன் அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வரும். ஸோ நீங்கள் பைசன் திரைப்படத்தை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தர் வளரும்போது, ஒரு படைப்பு வளரும்போது அது நாமளே வளர்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் பைசன் திரைப்படத்தோட வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகுது. ஸோ எங்கேருந்து வேணாலும் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகுது. டீட்டெயிலாக பேச போகிறோம். என்ன சாதனை படைத்திருக்கு. ரியலி
இந்த ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கல. அதாவது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஃப்ரைடே நைட் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இந்த திரைப்படம் சாட்டர்டே சண்டே முடியும் போது 50 கோடி 53லேருந்து 55 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் ஃப்ரைடேவே வந்து சொல்லியிருப்பேன். இன்னைக்கு மார்னிங்கில் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இந்த திரைப்படம் வந்து 55 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிடுச்சுன்னு இன்னைக்கு மார்னிங் சொல்லியிருப்பேன். கரெக்டாக படக்குள்ள வந்து இன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வந்து ஒரு அஃபிஷியலாக போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் 55 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நான் சொன்ன கரெக்டாக வந்து இருக்கு. ஸோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பல பேர் கேட்குற விஷயம், திரையரங்குகள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறீங்க. எஸ், வந்து திரையரங்குகள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பைசன் திரைப்படத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி ரொம்ப வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும்னு நினச்ச விஷயம் வந்து திங்கட்கிழமை வசூல் தான். ஸோ வந்து இந்த திரைப்படம் நான் யோசிச்சு வச்சது என்னன்னா, ஓகே சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து ஒரு டீசெண்டான வசூல் வந்து 55 கோடி ரூபாய் பண்ணும். அதுக்கப்புறமா ஆஃபீஸாக வந்து வசூல் வந்து டவுன் ஆகும் அப்படின்னு தான் வந்து நான் நினைத்தேன். ஆனால் என்னையே வந்து ஆச்சரியப்பட வைத்து விட்டது பைசன் திரைப்படம். மண்டேவும் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து சண்டே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான வசூல் வந்து இருக்குது. இதுக்கான காரணம் வந்து நான் என்னென்ன காரணம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து கொடுத்துருக்காங்க. சில மாவட்டங்களில் ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் இருப்பதால் சில மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் மேபி வந்து இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து இதுவுமே வந்து கரெக்டாக இதனால தான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லவே முடியாது. இந்த மாதிரி வந்து நிறைய சுச்சுவேஷன் வந்தாலுமே வந்து மக்கள் வந்து படத்தை வந்து மக்களுக்கு வந்து படம் வந்து பிடித்திருக்கணும். அப்போ தான் வந்து படத்தை போய் பார்ப்பாங்க. பைசன் திரைப்படத்தை அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ரொம்ப பிடித்து போயிருக்கு. ஒரு புரட்சிகரமான திரைப்படமாக இருப்பதால் தான் வந்து மண்டேவும் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. மண்டே இந்த திரைப்படம் 7 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஜூ திரைப்படத்தை விட கம்மி தான். ஏன்னா வந்து ஜூ திரைப்படம் சண்டேவே வந்து டவுன் ஆகிவிட்டது. சண்டேவே 7 கோடி தான் பண்ணியிருந்தது. மண்டே வந்து வெறும் 4 கோடி தான் பண்ணியிருக்கு. ஆனால் நீங்கள் பைசன் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சண்டே வந்து இந்த திரைப்படம் 8 கோடியும் அதுக்கப்புறம் மண்டே வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து 7 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்கு. ஸோ வந்து வசூல் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான வசூல். முக்கியமாக வந்து ஜூ திரைப்படத்தை விட அதிகமாக பண்ணியிருக்கு. ரியலி வந்து கூஸ் பம்ஸான மூமெண்ட்ஸாக. முக்கியமாக இன்னைக்கு மண்டே நைட்டு, நாளைக்கு வந்து மண்டே விட டிக்கெட் புக்கிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது டியூஸ்டே. இதுக்கான காரணம் என்னென்னா பிரைம் சிட்டியான சென்னையில் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் திருச்சியில் வந்து புக்கிங் வந்து சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் ரீசனாக வச்சு தான் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து மண்டே விட டியூஸ்டே வந்து அதிகமாகும். ஓப்பனாக சொல்கிறேன், வரலாற்றில் எந்த திரைப்படத்திற்கும் இந்த அளவுக்கு மக்கள் வந்து ஆதரவு வந்து கொடுத்தது கிடையாது. முக்கியமாக வீக் டேஸில் இந்த அளவுக்கு மக்கள் வந்து ஆதரவு வந்து எந்த திரைப்படத்தும் கொடுத்தது கிடையாது. பைசன் திரைப்படத்துக்கு அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஆதரவு வந்து கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வசூலும் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு தான் இருக்குது. இப்பயும் சொல்கிறேன், இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக 100 கோடியை வந்து கிராஸ் ஆக போகிறது. இன்னும் வந்து 2 வாரத்தில் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து 100 கோடி அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்து வரும். ஸோ இந்த ஒரு வசூல் வந்து தமிழகத்தில் மட்டுமே கலெக்ஷன் பண்ண வசூலான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஓவர்சீஸ் எல்லாம் சேர்த்து தான் வந்து 55 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 55 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த வசூல் மண்டே வசூல் வந்து இன்க்ளூட் ஆகலை. மண்டே வசூல் இன்க்ளூட் பண்ணால் வந்து இந்த திரைப்படம் வந்து 62 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து கலெக்ஷன் 62லேருந்து 63 கோடி ரூபாய் சம்திங் வந்து கலெக்ஷன் பண்ணியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்த நாட்களும் கண்டிப்பாக அந்த இன்க்ரீஸ் ஆக போகிறது. மிக விரைவில் வந்து 100 கோடி ரூபாய் வசூல் பைசன் அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வரும். ஸோ வந்து நீங்கள் வந்து பைசன் திரைப்படத்தை வந்து பார்த்துட்டிங்களா, உங்களுக்கு வந்து படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.